என்ன இன்னும் பசையே காணோம். நல்ல வேலை, எல்லாம் சாஃப்ட் ஃபேஸாகவே இருக்கு. சில்லறை இருக்கான்னு பார்த்துக்குவோம், இல்லைன்னா அவன் இறக்கி விட்டுருவான். ஐயோ திருட திருட புடிங்க 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 திருட புடிங்க புடிங்க. நீ கூட சேர்ந்து கத்துற, நீ போலீஸ் தானே, போய் புடிங்க. துப்பியை போட்டு லத்தியை பிடிச்சாலும் போலீஸுங்கிறது மறந்துடுது. நில்லு. ஓடுறாம்பா வெறி பிடிச்ச வேங்க புள்ளிமான துரத்துற மாதிரி, காட்டு சிங்கம் கவரிமான துரத்துற மாதிரி. போலீஸ் ட்ரெயின்ல கூட அப்படி ஓடுனது இல்லடா. தேர்ந்துட்டு தலையா கிட்ட வந்தா பாரு பொறி விடுவேன். பள்ளிசே என்ன விரட்டுற சொல்லுன்னு வச்சுக்க, கடல் சரிஞ்சிடும். எப்போ இப்படி ஆவேசப்படுற? நீ உன் வேலையை செஞ்ச, நான் என் வேலையை செய்ய வேணாமா? என்ன வேலை? இப்போ அந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாரு. எதுக்கு? இது பாருப்பா. 500 ரூபாய் பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டு வெறும் பர்ஸ் என்கிட்ட கொடுங்க. என் பணம் 500 ரூபாய் அதுல வச்சு நான் அவர்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கி. நல்லா கீதியா உன் டீலிங்கி. பச்சை குடி பட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன என்னதான் நான் பர்ஸை கொண்டே கொடுத்தாலும் திருட எங்கன்னு பப்ளிக் கேட்பாங்க. அதனால நான் உங்களை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி போறேன், நீங்க கதறி அழுதுட்டு வர மாதிரி வாங்க. என்னது? இல்ல இல்ல, அதுக்கு நான் தனியா பேட்டா கொடுத்துறேன் பிரதர். சரி சரி சரி. இப்படிதான் போலீஸ்க்கு அக்யூஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அழுங்க அழுங்க, நல்லா அழுங்க. நான் சிவாஜி சிவகுமார் மாதிரி அழுங்க. காணமே சிங்க சிலிப்பாயிருச்சோ. சாம்பார் வர்றாம்பார், மதம் பிடிச்ச யானைய மல்யுத்த வீர இழுத்துட்டு வர்ற மாதிரி வர்றாம்பார். யூ லைக் ஹிம்? பிக் அப் பிக் அப். டேய் 100 ரூபாய்க்கு நடி, 1000 ரூபாய்க்கு நடிச்சு காட்டி கொடுத்துறடா. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா ஏய் நீயா ஸ்டேஷன் போய் நீயா லாக்அப்ல உட்கார்ந்துக்க போ. நான் வரேன் சார். ஆஹா அரெஸ்ட் பண்ண திருடனே தானாவே போய் லாக்அப்ல உட்கார சொன்னேன். என் தானை தலைவன் கான்ஸ்டபிள் வேலு வாழ்க. டேய் நீ ஒரு கருப்பு விஜயகாந்தா. பிக் அப் பிக் அப். அவரே கருப்பு தானடா. எவன் பெத்த புள்ளையோ கல்யாணி முன்னாடி நம்ம இமேஜை நல்லா ஏத்தி விடுறான். தம்பி தம்பி என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. திருடகிட்ட இருந்து பர்ஸை வாங்கி கொடுத்ததும் இல்லாம அதுல இருந்த ஒத்த 500 ரூபாய சில்லறையா மாற்றி வச்சிருக்கிறீங்க. யூ ஆர் கிரேட்ப்பா. வெரி வெரி. அவசரத்துல இந்த லாஜிக்க மறந்துட்டேனே. சரி சரி, அதான் பர்ஸ் கிடைச்சிச்சுல, எல்லாம் போங்க கிளம்புங்க. நல்ல போலீஸ்ப்பா நீ. எங்க எந்த தப்பு நடந்தாலும் இந்த வேல் விட மாட்டான். மாட்ட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏட்டையா நிப்பாடுங்க. ஏட்டு இல்லையா, என்னையா? நானும் உங்களை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன ஃபிகரா? எப்படியும் போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா நாங்க போட்டுருவோம்ல. யோ என்னையா போட்டுருவாங்கற ஒண்ணுமே புரியலையா சார்? போலீஸ் வேலையில சேர்ந்துட்டீங்க, எப்படி ரவுடிங்க உங்களை போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி போட்டீங்கன்னா நாங்க உங்க அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுருவோம். அது உங்க ஃபேமிலிக்கு சேஃப்டியா இருக்கும். ஏன் அப்படி அபசகுணமா பேசுற? போயா. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த பாலிசி தேவைப்படும். அது வரைக்கும் இந்த ஃபார்மை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த கல்குவாரி உங்கள்தான்? ஆமா மேடம். உண்மையை சொல்லுங்க, நீங்க சுந்தரத்தோட பினாமி தானே? உங்களுக்கு சுந்தரத்தை யாருன்னே தெரியாதுல்ல? தெரிய வைக்கிறேன். டேய் முச்சி, ஒரு கோட்டருக்கு ஏற்பாடு பண்ண. கையில காசு இல்லடா. என்ன பண்ற? டேய் கோட்டர்னாடா, ஃபுல்லுக்கு ஏற்பாடு பண்றேன். டேய் போலீஸ்டா. டேய் நான் சொல்ல, பர்ஸ்ல பணம் வச்சு கொடுத்த போலீஸ். ஆமா அது இதான்டா. சார் வணக்கம் சார். வணக்கம். ஐயோ இவனா? சார் சார் நில்லு சார். சார் உள்ள வாங்க சார். சார்
இப்படி வாடா. லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கியாச்சுல? வாங்கிட்டேன். வேணாண்டா. ஹலோ. ஒராம்பார் என் புலிக்குட்டி எந்நேரமும் யாரையாவது ஒரு அக்கிஷ்ட விரட்டிக்கிட்டே இருக்கான். நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தேன்னா இந்நேரம் அவனை கல்யாணம் பண்ணி பன்னிக்குட்டி மாதிரி 10 புள்ளைய பெற்றிருப்பேன். அப்படியே அவன மாதிரியே ஜெராக்ஸா. வாட் எ பவர்ஃபுல் பாய். பிக்கப் பிக்கப் பாய் பாய். அம்மா அம்மா என்னடா இந்தாம்மா முத மாச சம்பளம். இதை கொண்டு போயிட்டு பத்திரமா வை. இதை கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாட அந்த முனீஸ்வரனுக்கு தான் தெரியும். உனக்கு பிடிக்கலனாலும் எங்களுக்காக போலீஸ் வேலையில சேர்ந்திருக்க. உனக்காகவும் தங்கச்சியில தான் என்னாலும் கஷ்டப்படுவேன். அண்ணே, அப்படியே எனக்கு ஒரு ஸ்கூட்டி, எனக்கு சைக்கிள். கடன் அடிச்சிட்டு எல்லாம் வாங்கி தரேன். கொஞ்சம் பொறுங்கடி. ஸ்கூட்டி என்ன, காரே வாங்கலாம். உங்க அண்ணன் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் ஜோடி போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், அதிர்ஷ்ட தேவதை நம்ம வீட்டு கதவை தட்டு தட்டு தட்ட போகுது. சொன்ன ஒண்ணு தட்டிடுச்சு. கதவு தர்றா. வீட்டுக்கே வந்துட்டாங்களோ? யாருன்னு தெரியலையே. நீங்க எப்படி இங்க? வாடா. என்ன சார், நீங்க போய் திருடனை பிடிக்காம விட்டுட்டீங்களே? நான் திருடலம்மா, என் வீட்டு குத்தோலக்கு சரக்கடிக்க பத்தாம எடுத்துட்டு போறேன். சார் சொல்லுங்க சார். செட் அப் யுவர் மவுத் யூ ட்ரங்கன் மங்கி. மேடம் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டு இருக்க. இது என்ன புது கதையா இருக்கு? குத்துவளக்க மேடத்து கிட்ட குறா. குறா. நம்ம குத்துவளக்குல இவன் விளக்கத்தை பாக்குறானே. நாளைக்கு உன் பொண்டாட்டி அனுப்பிச்சு ஸ்டேஷன்ல குத்துவளக்க வாங்கிட்டு போச்சு. போ சார் இதெல்லாம் போ. ஸ்டூபிட். என் குத்துவளக்க புடிங்க யார்கிட்டயே கொடுத்துட்டு என் பொண்டாட்டி வந்து வாங்க சொல்றாரு. பாவாடை தவணையில நீங்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கீங்க. காக்கி சட்டையில நான் கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கேன். எப்படி? நொப்படி தல்றா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. கல்யாணி, வாட் ஏ காட்ஸ் கிரேஸ். நேத்து ராத்திரி தாம்மா நீ கையில குத்து வழக்க புடிச்சுக்கிட்டு எங்க வீட்டு மருமகளா வர்ற மாதிரியே கனவு கண்டேன். இல்லடி? வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. வாங்க அண்ணி. நல்லா இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். சுந்தர்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே மேடம். மிஸ்டர் சுந்தரம், லாஸ்ட் இயர் 800 கிலோ வெடிமருந்த கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கு. குறைஞ்சது 20,000 டன் கல்ல நீங்க டெலிவரி பண்ணிருக்கணும். நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குது, சொல்லுங்க மேடம். ஆனா நீங்க வெறும் 9,000 டன் கல்ல மட்டும்தான் டெலிவரி கொடுத்திருக்கீங்க. பேலன்ஸ் வெடிமருந்த என்ன பண்ணீங்க? நமத்து போச்சு மேடம். ஷட் அப். இத பாருங்க, நீங்க ராமமூர்த்தியை கொலை செஞ்சது, வெடிமருந்து கடத்துறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. முதல்ல நான் தான் செஞ்சேன்றதை கண்டுபிடிங்க. சரண்டர் ஆவறதா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சோ ஒத்துக்க மாட்டீங்க. இந்த ராஜலட்சுமி IAS யாருன்னு காட்டுறேன். இவன் தான் பர்மா குமார். ஹி இஸ் a big accused. இவன் ஒரு பெரிய குற்றவாளி. இப்ப இது ஒரு இம்சை, அது ஒரு இம்சை. அது எப்ப பாரு டபுள் லாங்குவேஜ்ல பேசிய ஃபுட்டேஜ் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆமா ஏகா, இவர் பேசுறத கேட்கும்போது ஏதோ டப்பிங் படம் பாக்குற மாதிரியே இருக்கு. பட் நான் உங்க கூட பேசும்போது ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி கூலிங்கா இருக்கு. மூடு. இவன் பணத்துக்காக பாம் வச்சு பல பேரை பலி வாங்கி பல்லாக்கல ஏத்திருக்கான். இவனை பிடிக்கிறதுல நாம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். நாய் உருமுறை சத்தம் வருது சார். அது கொரட்டை விடுற சத்தம். கொரட்டையா? லைட் ஷாட். புரோக்கருக்கெல்லாம் போலீஸ் வேலை கொடுத்தா இப்படிதான். வேலு வேலு என்ன கொரட்டை? எந்திரி யோ வேலு எந்திரி எந்திரி மேல எந்திரிங்கறல்ல. என்ன இன்டர்வியூங்களா? என்னையா தூங்குறீங்க? சாரி சார், சின்ன வயசுல இருந்து சினிமா பார்க்கும்போது படம் போர் அடிச்சா தூங்கிடுவேன். அது அப்படியே பழகிருச்சு சார். எக்ஸ்கியூஸ் மீ மேலதிகாரி. எஸ். டோன்ட் டிஸ்டர்ப் யூ. இது நீங்க ஓட்டுற படத்துல ஒரு குத்தாட்டம் ஒரு டூயட்ல எனக்கே தூக்கம் வருது. யங் பாய், அவனுக்கு தூக்கம் வராதா? இது பனியில பள்ளத்துல விழுந்த மிலிட்டரி லாரிய பல்லால கடிச்ச மேல தூக்கணுமா? ஐயோ புரியல. என்னையா கலாய்க்கிறீங்களா? இது புரியுது. யோ சுரேஷ், வீரபாண்டி, என்னையா மீட்டிங் இது? ஒன்னு குடிச்சு விட்டு உளருது, ஒன்னு கும்பல படுத்துக்கிட்டு தூங்குது, ஒன்னு உடைச்சு போட்டு ஓம் படி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். எல்லாரும் வெளிய போங்க. வேற படத்துக்கு போலாம் வாங்க. இங்கிலீஷ் படம். கமிஷனரே தியேட்டர் ஆபரேட்டர் ஆக்கிட்டானுங்களா ஐயா?
முன்ன மாதிரி பசங்க ஒன்றும் வாய திறக்கல. ஆனா புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்ன பிரச்சனை? கலெக்டர் ராஜலட்சுமி ரொம்ப நோன்றா குமார். அது இல்லாம எஸ்ஐ சுரேஷ் வேற ராமூர்த்தியை கொண்டது நான் தான் நல்லா தெரியும். அப்புறம் வெடி மருந்து கடத்துறதுலயும் டவுட் வந்துருச்சு. சாட்சி கிடைக்குமான்னு மோப்பம் பிடிச்சி அலையிறானுங்க. அப்ப கலெக்டரை தூக்கிடலாமா? ஏய், இப்ப கலெக்டரை தூக்குனா ஸ்ட்ரைட்டா என் மேல தான் டவுட் வரும். அவசரப்படாத, சொல்றதை கேட்டுக்க. ஹலோ சார், எம்ஹெச்கே ஹாஸ்பிட்டல் தான் பர்மாகுமார் பேஷண்ட் மாதிரி தங்கியிருக்கான். பொறைக்கே ஃபோர்ஸா துரத்தும், கறிக்கு என்ன பண்ண போதும், நைஸ் ஐஸ் ஆயிரும். காலப்பைரவா, என் கறியை காப்பாத்து. ஐயோ, அறிவுல உனக்கு. அந்த இடத்துல பறக்க விட்டுருச்சே. நகரா நகரா. ஐயோ ஐயோ. என் கறியை கொடுங்க சார். சார் சார், 1/2 கிலோ கறி சார். சார் சொல்றீங்களா? தமிழோட போலீஸ் என்ன தேடிட்டு இருக்க, நீ கறி தெரியும்? ஏன் கறியை நான் தரேன், நீங்க யாரு சார்? பர்மா குமாரா? என்னையா பிடிக்க பாக்குறேன்? நீங்க தான் பர்மா குமாரா? சத்தியமா நீங்க எனக்கு தெரியாது சார். 1/2 கிலோ கறிக்கு ஆசைப்பட்ட டாமி என்ன கோத்து விட்டுரு சார். ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். இல்ல யோ வேலை சார், நீ கையை கீழ போடியா. லாக் பண்ணியா அவனை. லாக் பண்ணியா. ஓகே சார். 10 போலீஸ் தடுமாறிட்டு இருந்த நேரத்துல ஏர்லயே வந்து தட்டி விட்டு பள்ளத்துல லேண்ட் ஆன பாரு. நீ சூப்பர்மேன்டா. டேய், கூடிய சீக்கிரத்துல நீ சிட்டிக்கே கமிஷனர்டா.